அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான பயிற்சி யூனிக் அகாடமியில் நடைபெறுகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு டெய்லி கிளாஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இந்த மூணுமே உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை ஜாயின் பண்ணலாம். இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாகவே ஒரு டிகிரி நம்ம 3 வருஷம் படிக்கிறோம், யூஜி பிஜி 2 வருஷம் படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம்னு படிக்கும்போது தான் கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த தேர்வுலாம் நாங்கள் எழுதியிருக்கோம், இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், கிளாஸ் வேணும்னு நினைக்கும் போது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் கால்ஃபர் வந்த பிறகு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு படிக்கணும்னு நினைக்கிறது. அந்த தேர்வு எழுதி ஒரு ஐடியா கிடைக்குமா ஒழிஞ்சு வெற்றி அப்படின்றது 100க்கு 100% 2 மாதம் 3 மாதத்தில் படித்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அப்படின்றது அவ்வளோ ஈஸியானதில்லை, அவ்வளோ வாஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 1000 வேக்கண்ட் அப்படின்னா அதுக்கு 10 லட்சம் பேர் காம்படிட்டர் இருக்காங்க. இப்போ ஒரு 4000 5000 வேக்கண்ட் கொடுக்குறாங்க, 12 லட்சம் பேர் 16 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ரேஷியோ வருதுன்னு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன். அதாவது வேக்கண்ட் அதிகமாக இருந்து எழுதுகிறவங்க குறைவாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கம்மியாக வரும், ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அப்படி கிடையாது, எவ்வளோ அதிகமான மதிப்பெண் இருக்கணும், அப்படி தான் நம்ம டார்கெட் வச்சு படிக்கணும். அப்போ 200 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா 200 கொஷினுக்கு 1.5 மார்க், ஒரு கொஷினுக்கு 300 மார்க்கு. 200க்கு நம்ம எப்படி 200க்கு 190, 95, 96, 180, 85 இந்த மாதிரி எவ்வளோ டாப்பாக எடுக்கணுன்ற அளவுக்கு ரெடி ஆகணும். தேர்வு டஃப்பாக வருதுன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் குறையும். நல்லா படித்தவங்களுக்கு டஃப்னா படிக்காதவங்களும் டஃப் தான். அப்போ கட் ஆஃப் 160, 170, 175 இப்படிலாம் வரலாம். பட் நம்மளுடைய படிக்கிறப்பே நம்ம டார்கெட் 190க்கு மேலே 200க்கு நம்ம கிராஸ் பண்ணணும்னு வரணும். இப்போ தமிழ்லாம் ஈஸியாக வாங்கிடலான்னு நினச்சாங்க. இப்போ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டஃப் அப்படின்ட்டாங்க. இது வரைக்குமே இவ்வளோ டஃப் கேட்டதில்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி தேர்வு இப்போ எதுக்காக அப்படி வருதுன்னா ஈஸி அப்படின்ற மாதிரி இல்லாத நல்லா வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படித்தவங்களே எழுதிட்டு டஃப்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் டஃப்னா இவங்களுக்கே டஃப்னா மற்றவங்களுக்கு டஃப் தான். ஸோ கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி குறையும். அதனால் பயந்துக்க வேண்டியதே இல்லை. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே கட் ஆஃப் எழுதிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வேதனைகள் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ கட் ஆஃப் குறைன்றதை நீங்கள் முடிவு பண்ணலாம். பட் அதனால் குரூப் 4 அண்டு குரூப் 1 இந்த ஆண்டு ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ குரூப் 2 நடக்க போகுது. ஏற்கனவே இந்த 2 தேர்வு எழுதுனீங்க, அடுத்த குரூப் 2க்கு இருக்கிற அந்த நேரத்தை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கணுன்னா நீங்கள் அதுக்கான பயிற்சி ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று போஸ்டிங் போகிற வரைக்கும் படிக்கணுன்னாலும் படிக்கலாம். அதற்கான கிளாஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் நான் 1998 யூனிக் அகாடமி நடத்திட்டுருக்கேன். நானே டெல்லியில் ஐஎஸ் கோச்சிங் படிச்சுட்டு தான் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக டியூஷன்ஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய சப்ஜெக்ட் மேக்ஸ். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது மேக்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பிஎஸ்சி முடிக்கிறப்பையும் என் ஹச்ஓட அதிகமாக சம்பாதிச்சேன். அப்புறமேட்டு எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு 7 டீச்சர்ஸ் வச்சு நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 99ல் 18 பேருக்கு ஏஇ, நான் பிஇ M1 M2 M3 மேக்ஸில் பிரித்து மேய்வேன். அந்த ஏஇக்கு நான் மேக்ஸ் எடுத்தேன். அதில் 18 பேர் 13 பேர் பாஸ் பண்ணாங்க. அவங்களாம் புஷ் பண்ணும்போது தான் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நான் தயாரிட்டு வரணும்னு டெல்லியில் போய் நான் ராவஸில் ஜிஎஸ் பண்ணேன், வாஜராம் என்ற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணேன், ஐஐடி கேம்பஸ் டிஸில் மேக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி 2001 யூனிக் அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நியூ இந்தியா கோச்சிங் காலேஜ் நான் 98 ரன் பண்ணிகிட்ருக்கேன். 94 நான் 4 இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கணும்னா அதுக்கான இது தரணும். இப்போ நான் இது வரைக்கும் ஏன்ட்டு படித்தவங்க 25,000 பேருக்கு மேலே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. 27 வருஷமாக நான் இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன். அதனால் என்னென்னா எப்படி படிக்கணும், எப்படி இதுக்கு முன்னாடிலாம் தேர்வு கேட்குறான், ஒவ்வொரு டைமும் எப்படி கேட்குறான், எழுதிட்ட பிறகு எப்படி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணுவேன் நான். அதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு செக்யூர் லைஃப் அப்படின்றது போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வில் கடினமாக கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்று உள்ளே வந்துட்டோம்னா லைஃப் செட்டில் ஆகிடுறோம். நிரந்தரமான ஒரு லைஃப் கிடச்சிருது. அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்.
எப்பயுமே சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஒரு தேர்வு எழுதி வெற்றி பெறலைன்னா ஏன் வெற்றி பெறல, எதனால் வெற்றி பெறல, நம்ம எதில் வந்து வீக்காக இருக்கோம், எதில் வந்து இன்னும் நம்ம தயாராகணும், அதை நம்ம சரியாக தயாராகிறதுக்கு ரெடி பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து வைங்க. அதில் வந்து இப்போது தமிழில் வந்து மொத்தம் எவ்வளோ கேட்டிருக்கேன், அது எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், எதில் வீக்காக இருக்கோம், அது இன்னும் எந்தளவுக்கு தயாராகணுன்றதை அந்த தயாராகாத நல்லா தயாராகுங்க. அது மாதிரி இப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸில் வந்து நீங்கள் எப்படி எதெல்லாம் பண்ணியிருக்க முடியுது, எது பண்ண முடியல, அது எதில் நம்ம அதிகமான இன்னும் வந்து நேரத்தை ஒதுக்கணும், எந்த சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க பாடப்பிரிவுலேருந்து, அப்படி பாருங்கள். அதுக்கடுத்து பொது அறிவில் வந்து இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா எந்தெந்த டைட்டிலில் நாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேட்டிருக்கோம், ஸோ அதில் நம்ம ஏன் பண்ண முடியல, அப்போ நம்ம அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த போட்டித் தேர்வும் எழுதிட்டு வெளியில் வந்த பிறகு நம்ம வந்து கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் கிடைக்கல, எதனால் கிடைக்கல, எப்படி நம்ம தயாராகணும், எப்படி தயாராக இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் உங்களுடைய திறனை வளர்த்திக்கங்க. நம்ம அறிவுத்திறனை எந்த அளவுக்கு வளர்த்துறோமோ அதை பொறுத்து நம்ம போட்டித் தேர்வில் வெற்றி அடைவோம். சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அங்கே தப்பு பண்ணியிருப்போம். அந்த இதை வந்து நம்ம அங்கே எப்படி போய் கரெக்டாக எழுதணும், நிறைய டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே அந்த தப்பு நிறைய வர்றதை வந்து சரி பண்ணிங்கன்னா அங்கே போய் எழுதுகிறப்ப அந்த தப்பு வராத அளவுக்கு நீங்கள் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி போட்டித் தேர்வு அப்படின்றது எல்லாருமே வந்து ஒரு சாதாரணமாக நினைக்காதீங்க. ஆனால் வந்து அந்த போட்டித் தேர்வில் வெற்றி அடைவதற்கு யுக்தியை கையாளணும். நம்ம எப்படி படித்தா வெற்றி அடைய முடியும், நாம் எப்படி படிச்சிருந்தோம், எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், திட்டமிடுதல் தான் முக்கியம். சரியான திட்டமிட்டு சரியான பயிற்சி எடுத்து முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை, சோர்வட வேண்டியதில்லை. நீங்கள் தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள். யூனிக் அகாடமியில் நீங்கள் சேர்ந்து பயிற்சி பெறுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஐடியாவும் நான் தரோம். 3 விதமான பயிற்சியில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னா சேரலாம். ஆன்லைன் கோச்சிங் இருக்குது, நேரடி பயிற்சி இருக்குது, வீக்லி கிளாஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல், மாடல் டெஸ்ட் இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். யூனிக் அகாடமியில் வந்து நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா சேலத்தில் யூனிக் அகாடமி புதிய பேருந்து நிலையம் அருகில் அத்வைத ஆசிரமம் சாலை 636-004 என்ற விலாசத்தில் உள்ளது. புதிய யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் 636-004 என்ற முகவரியில் உள்ளது. அதே மாதிரி கைபேசி வந்து பார்த்தீங்கன்னா 7868999794 மற்றும் 9442376648 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கிற வரைக்கும் நான் முழுக்க 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்து படிக்கிறேன் அந்த மாதிரி நினச்சாலும் வாங்க. ஏன்னா ஒரு போட்டித் தேர்வில் வந்து குறைஞ்சது ஒரு டார்கெட் வைக்கணும். ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு படிக்கணும். 3 மாதம் 2 மாதத்தில் படித்து கிடைக்குதுன்னா அது லக்கு. அதே மாதிரி ஏற்கனவே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் இருந்தீங்கன்னா வந்து 2-3 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. சும்மா நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சேர்றீங்கன்றதுக்காக ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் அட்மிஷன் போட தயாராக இல்லை. ஏன்னா இப்போ நான் 2 வருஷம் படிச்சிருக்கேன், 3 வருஷம் படிச்சிருக்கேன், இப்போ நீங்கள் வரீங்கன்னா ஈஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன அப்டேட் பண்ணுமோ பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க 1 வருஷம் 2 வருஷம் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் செலவழிக்கிறோம். ஒரு வேலைக்கு போகிறதுக்கு 2 வருஷம் 1 வருஷம் செலவழிக்க தப்பே இல்லையே. முறையாக படித்து வேலைக்கு போகணுன்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். அப்படி படினா தான் வேலைக்கு போக முடியும். அந்த மோட்டிவோட படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமியில் சேர்ந்து பயிற்சி எடுக்க வாங்க. கண்டிப்பாக நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.